லட்சுமி தான் இந்த வீட்டுக்கு முதல் முறையா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவளுக்கு முன்னால தேனு கருப்பமாயிட்டனா நம்ம லட்சுமியோட மனசு எவ்வளவு பாடுபடும். நீங்க என்கிட்ட மனைவியா நடிக்க சொல்லி கேட்டப்போ முடியாதுன்னு நான் ஒரே வார்த்தை சொல்லி இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்ப யோசிக்காம உதவி செய்யறேன்னு இங்க வந்துட்டு தினம் தினம் செத்து பழிக்கிற வெற்றி. நீ எப்ப எங்க வீட்டை விட்டு போகணும்னு துணிஞ்சியோ இதுக்கு மேலயும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கறது தப்பு. அப்பா கிட்ட நீ போய் சொல்லிருக்க, அது பிடிக்கல உனக்கு. உண்மையை சொல்லணும் தானே ஆசைப்படுற? சரி வா, இப்போ அப்பா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். அதை கேட்டு அவர் என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, போய் சொல்லலாம். வா. திரு திரு, டிஃபன் ரெடியா இருக்கு, வா சாப்பிட போலாம். டேய், உனக்கு சரியான நேரத்துல டிஃபன் கொடுக்கலனா உங்க அக்கா என் மேல கோவப்படுவா. வா சாப்பிட போலாம், வா. என்ன அம்மா இன்னைக்கு ஏன் இந்து கேவிலுக்கு வாருவா, அவளை பார்க்க போலான்னு சென்னியே, மறந்துட்டியா? அதுக்குள்ள அவ ஓ இந்து ஆயிட்டாளா? இப்போ நீயும் அக்கவும் ஏன் கூட வங்க, அவ கிட்டே 3 பேரும் போய் பேசுவோம். திரு, உங்க அக்கா குணத்தை மறந்துட்டியா? டேய், நான் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நீ லவ் பண்ற பொண்ண முதல்ல நான் பாக்குறேன். எனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் இத பத்தி அக்கா கிட்ட நான் பேசுறேன், சரியா? அவ உனக்கு ஒரு நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா. என்னைக்குமே முதல் சந்திப்பு முக்கியமானதுதான். இப்போ நீ லவ் பண்ற பொண்ண நாம பாக்கும்போது அவ உங்க அக்காவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டான்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லிடுவாடா கோடீஸ்வரி. இருடா, பதட்டப்படாத. இப்போ நான் அவளை பாக்கும்போது உங்க அக்கா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் அவகிட்ட எடுத்து சொல்வேன். அவளும் அதே மாதிரி நடந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்போ உங்க கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நடந்து முடியும். என்ன சரியா? சரி வா, நாம இப்ப கோயிலுக்கு போய் இந்துவை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். என்ன? வா. வாடா. வா. எங்க போறாங்க? வர வர இவங்க 2 பேரோட நடவடிக்கையும் ரொம்ப சந்தேகமாவே இருக்கே.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா பேச போற? லட்சுமி, என்னம்மா உன் முகல்ல ஒரு மாதிரியா இருக்கு? ஏமா என்னம்மா அது? இவன் ஏதாவது சொன்னானா? அப்பா, அப்பா, நானும் லக்ஷ்மியும் உண்மையான அண்ணாமலை வந்திருக்கான்பா நம்ம வீட்டுக்கு. அண்ணாமலை வந்துட்டாப்ல. ஏன்டா? என்ன பண்ற தங்கம்? எழுது. டேய் அண்ணாமலை, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவளாயிடுவேன். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணாமலை, நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடிடுவோமா? என்ன பேச்சு பேசுற? இன்னும் நாம படிச்சே முடிக்கல. வா நம்மள. வா உள்ள வா. அப்பா, அண்ணாமலை வந்துட்டான். டாக்டர் அண்ணாமலை. அண்ணாமலை, நல்லா இருக்கியாப்பா? என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா நல்லா. சேர் எடுத்து போடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கய்யா. உங்களை எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன்னை பத்தி சக்திவேல் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான்பா. நீ எப்படி பாருக்க? உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன்யா. ஆமா பாரு. அம்மா, நீங்க எனக்கு கொடுத்த ஊக்கத்தால தான் நான் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கேன். வசதி இல்லாத என் மனசுல படிப்பார்வத்தை தூண்டி விட்டதே நீங்க தான். உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நம்மள நீ ஒரு டாக்டர், பேஷண்ட பார்த்து கண்கலங்க கூடாதுப்பா. டாக்டரா இருந்தாலும் நானும் மனுஷன் தானையா. டேய் திரு, இங்க வா. பாரு, நாம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணோம். நாம இன்னைக்கு இங்க வரோங்கிறத அவகிட்ட நீ சொல்லிட்டல்ல? டேய், 2 பேர் வராங்க. யாருடா பொண்ணு?
வணக்கம்மா. வணக்கம். ஐயோ, கையில என்னமாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, சின்னதா அடிபட்டுடுச்சு. இவ என்னோட மூத்த தங்கச்சி. வாய் பேச முடியாத பொண்ணு. இவ்வளவு உங்க பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. நல்லா இருமா, நல்லா இரு, எழுந்து. என் பையனுக்கு ஏத்த பொண்ணுதான். ஏமா, இவன மாதிரியே இவளுக்கும் வாய் பேச முடியாதுல்ல? ஆமா. இப்படி ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு என் பையனும் பெரியவ கோடீஸ்வரி ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுமா. ஐயோ, நான் ஒருத்தி சொல்ல மறந்துட்டேன். என் பேரு லக்ஷ்மிமா. எங்க குலத்தொழில் பால் வியாபாரம். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. எங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எனக்கு 3 தங்கச்சிங்க. இவதான் பெரிய தங்கச்சி. ஏமா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்கு. ஆமாம்மா, என் எல்லா தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். அம்மா, இவளுக்கு அடுத்தவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு கொடுக்க போற இடத்துல உண்மையை சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்க தங்கச்சி மோகனா காலேஜ் படிக்கும் போதே ஒரு பையனை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டா. அதனாலதான் அவளுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா மத்த தங்கச்சிங்களும் அப்படி இல்லம்மா, ரொம்ப நல்லவங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லக்ஷ்மி. நம்ம முதல் சந்திப்பிலேயே இந்த உண்மையெல்லாம் சொன்ன பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு இந்த பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் இதெல்லாம் அறவே பிடிக்காது. ரைட்டோ தப்போ உண்மை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறவனா. உன்ன மாதிரியே உன் தங்கச்சியும் உண்மையா இருப்பான்னு நம்புறேன். என்ன தெரு, இவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? என் பையன் கல்யாண விஷயத்துல இவன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம். எனக்கும் இந்திராணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து முறைப்படி பொண்ணு கேட்க நாங்க உங்க வீட்டுக்கு வரோம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுமா. அம்மா, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க. நாங்க என்ன சீர்சனத்தை செய்ய போறோம்னு எதுவுமே கேட்காம என் தங்கச்சி உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. பெரியவங்க எல்லாம் சொல்ற மாதிரி மேன் மக்கள் தாமா. என் தங்கச்சி இப்படி ஒரு குடும்பத்துல வாழ போறன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சின்னஞ்சிறுசுங்களோட சந்தோஷம் தானமா நமக்கு முக்கியம். என்ன திரு? சரிப்பா, நம்ம கிளம்பலாமா? வரேம்மா. வாங்கம்மா. இவ என் தங்கச்சிமா இந்து. வாய் பேச முடியாத பொண்ணு. உனக்கு கண்ணு இருக்குல்ல, ரோட்ல என்ன வருது ஏது வருதுன்னு பாத்துட்டு வரணும்ல. எங்கேயோ பராக்கு பாத்துட்டு வந்தா இப்படிதான் விழுவ. சரி, அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. ஏன் அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்? லட்சுமி, உனக்கு தான் தெரியும் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டோம். அப்புறம் நம்மள எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? இவ லக்ஷ்மி, என் மனைவி. ஓ, தங்கம் மாதிரி குணம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரே, அவங்களா நீங்க? உங்களை அம்மா தங்கமா பாக்குறதால இப்ப அவங்க உடல்நிலையிலையும் மனசுலயும் சேஞ்சஸ் வந்திருக்கு. கீப் இட் அப். ரிப்போர்ட் படி அம்மாவை இப்போதைக்கு நடக்க வைக்க ட்ரை பண்ணலாம். சக்திவேலண்ணா, உங்களை கல்யாண மண்டபத்துல அம்மா பார்த்ததா சொன்னீங்க, எழுந்ததா சொன்னீங்க. அப்புறம் தங்கத்தோட நினைவு நாள் அன்னைக்கு தங்கம் போட்டோ தீப்பிடிச்சதை பார்த்து அம்மா எழுந்து வந்து விழுந்தாங்கன்னு சொன்னீங்க. எவ்வளவு தூரம் எழுந்து வந்து நடந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்பா எவ்வளவு தூரம் தெரியுமா? லட்சுமி, எவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்கு? இங்க இருந்து ஒரு அவ்வளவு தூரம் இருக்கும். வெரி குட். இப்ப நம்ம அம்மாவோட பழைய நினைவுகளை தூண்டி விட ஒரு விஷயம் கண்டிப்பா செஞ்சாகணும். அதுக்கு நான், சக்திவேல் அண்ணன், அப்புறம் அம்மா தங்கமா நினைக்கிற இந்த லக்ஷ்மி மேடம், நாங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து அம்மாவுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினா அம்மா எழுந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றதை விட கண்டிப்பா நடப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு சக்திவேல் அண்ணன், லக்ஷ்மி மேடம் ஒத்துழைக்கணும்.